ஹாய். நான் ஷூட்டிங் போனதுலேருந்து விலாகே உங்களுக்கு கொடுக்கல. அங்கே என்னென்ன அப்டேட் எதுவுமே காட்டல. இன்றைக்கி காட்டுறேன். பிகாஸ் இன்றைக்கி மீனாட்சி சுந்தரம் மீண்டும் மீண்டும் கல்யாணம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு விலாகில் காட்டுறேன். கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்கும், நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்லாம் அவங்களுக்கு காட்டுறேன். ஓகே, குட் மார்னிங். எங்கே போகிறேன் அப்படின்னா நேரில் போய் காட்டுறேன். சன்னை பாருங்கள், தரமாக இருக்குல்ல. வந்துச்சேன். பாய் பாய் சொல்லு. பாய் பாய். ஹாய், இதுதான் பொன்னியம்மன் கோவில். இங்கே தான் ஷூட்டு. இதுதான் கேர்ள்ஸ் ரூம். ஸோ கேர்ள்ஸ்க்கு தனியாக ரூம் கொடுத்துருவாங்க, பசங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருவாங்க. இங்கே தான் நாங்கள் ரெடியாக போகிறோம். இன்னும் ஆர்டிஸ்ட் யாரும் வரல, வந்தானே காட்டுறேன். ஹாய் சொல்லுங்கண்ணா. வீடியோ எடுத்தால் ஹாய் சொல்லணும். குட் மார்னிங். சீன் இருக்குது. இவர் தான் அவர். சீன் சொன்னா சரி. நீ பேசு, நீ தான் தைரியமான நிலச்சில பேசு. அவன் தான் ஏடி கரண். இதுக்கா வந்து பிரேமாக்கா, ஹேர் ட்ரெஸ்ஸர் பிரேமாக்கா அப்படின்னு சைடில் போட்டுறேன். வைஷுவோட ரெகுலர் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறான். வைஷு எப்படி இருக்கும்னு இப்போ கம்பேக்கில் வருவேன். இதுதான் மதுவோட ஐட்டம்ஸ். இது மட்டும்தான். கடிங்க கண்டுபிடிங்க என்னென்ன. நான் அது இல்லை, இது என்னென்னா எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுல்ல. ஸோ அதனால் நாகர்கோயிலேருந்து சோபாமன் ஒருத்தவங்க வந்து கருவேப்பிலை, அந்த நட்ஸு, சக்கரை எல்லாமே போட்டு எனக்கு உருண்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகாது. அதனால டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். நெய் எல்லாமே போடும். வேறு கருவேப்பிலை மாதிரி கமர்கட்டா காலையில் 8 நாள். திஸ் இஸ் வைஷு. வைஷு என்னம்மா சிம்பிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், வைஷு இப்படி தான் இருக்கணும். திஸ் இஸ் டீம் ஆர்டர். இப்போ சாப்பிட போகிறேன். ரெடி ஆகிட்டோம்னா ஃப்ரீயாக ஒன்று தூங்குவேன், இல்லை சாப்பிட. இப்போ சாப்பிட போகிறேன். மார்னிங் டிஃபன். ஆரம்மன் கோவில். அக்கா செருப்பு உள்ள போகலாமா? ஓகே, வணக்கம். சூப்பராக இருக்கு. டீம் அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. அங்கே யார் யார் இருக்காங்க? இருக்காங்க, சாங்
யார் இருக்காங்க? யார் இருக்கு? ஆர்டிசியர் இல்லை, இந்த பொண்ணு மட்டும் பாரதியா? ஃபஸ்ட்டு ஒரு இட்லி, கொஞ்சம் போதும்ண்ணா. சாம்பார் இல்லடா, நீங்க வர்றதுக்காக வெயிட்டிங்டா. ஆமாடா. How do you feel da? Okay ya. வயிறு கடமுடா பட் ஓகே. மண்டபத்தை ஒரு மண்டபத்தை சாப்பிடு. மண்டபத்தை சாப்பிடு. அவ்வளவு மூளை இருந்தா அப்படிதான். மண்டபத்துல மூளைங்க. மண்டபத்துல மூளைங்க. குட். ஜெய். படஸ். ஓ டச். ஓ டச். நீ கரெக்ட் பண்ணுமா? ஓகே. அந்த கோட் டேக்கிட்ட. இன்னைக்கு கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய போட்டுட்டோமா? வரும். வரும். வராது. உண்மை சொல்றேன். ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருக்கேன்டா. அப்புறம் நிறைய ஈவென்ட்ஸ்லாம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி அழகா சாரி கட்டிட்டு வெல்கம் கேர்லா போயிருக்கேன்டா. அப்புறம் பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணிருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கேன் நான். அப்புறம் பேக்ரவுண்ட் டான்சரா இருக்கேன். திஸ் இஸ் சோ banal history. யா வரலாறு பேசுறேன். தெரியுமா காலேஜ்ல படிக்கும்போது गर्ल्स எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி சாரி கட்டிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு गर्ल्स ஏமா ஜாலியா இருக்கும். பாதினா காலேஜ் போக மாட்டேன். ஓ அந்த மாதிரி. எனக்கு மோஸ்டா அந்த ஈவினிங் தான் நமக்கு செஷன் இருக்கும். மார்னிங் மேரேஜ்க்கும் இருக்கும்ல. மார்னிங்ல நடக்க மாட்டேன். நான் எனக்கு காலேஜ் போகணும். கான்ஷியஸ் ஏதா ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருக்கேன் நான் கரெக்ட்டா. ஆஹா அப்ப நீங்க வாயை எதுவும் பண்ண மாட்டீங்க. சார் ஐயா சார் ஓர சார் சார் அங்க நெக்ஸ்ட் சார் குத்துட்டேனே. எல்லாரும் காதல் போடும்போது அழகா வைப்பாங்க. கண்ணுக்கு மையா இதெல்லாம் பாட்டு பாடுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லடி. அப்படி இல்ல. வாயோ ஓடி போய்டும். வாயா ஊனு போய்டும். சிஷா வைப்பால கரு கருவி. அதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. அவ்வளவு சின்னமா தூரமா இருக்கும் காதல் போடும்போது. யார வேற வரமாட்டிடி. ஒவ்வொரு டைமும் நான் அந்த மாதிரி அவங்க மேக்கப் பண்ணும்போது மஸ்காரா பண்ணும்போது காஜல் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன். ஐ மீன் அவங்க கரெக்டாக அந்த மாதிரி வாயை வைப்பாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது கரெக்டாக அப்படி கான்சியஸ் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே இந்த பிள்ளைங்க இது எடுக்கும்போது தெளிவாயிடுறாங்க, உஷாராயிடுறாங்க, மாட்டுவாங்க. நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன், காட்டி தரேன். போடுங்கடா இருக்குடா உங்களுக்கு, போட்டுங்கடா போட்டுங்கடா. முக்கியமா மஸ்காரா வைக்கும்போது அப்படி ஆகும், வாயில ஆடு குழந்துக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் பெண்மையா அப்படி போடுவேன். வாய் மூல வாயை திறந்தாதான் நான் மாட்டேன். பேசாதீங்க, பேசினா நீங்க பண்ண மாட்டீங்க. பேசிட்டே இருப்பேன். அந்த காலத்துல நோ காய் வந்து இங்க ஸ்பிளாஷ் ஆயிடுது. இப்படி பார்க்கங்களா? இப்போ வாய் அப்படி பண்ணுங்க. இல்லடா கொஞ்சம் இருங்க இருங்க நான் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன். இப்போ நீங்கள் பண்ணீங்க. இப்போ நார்மலாக பண்ணுங்க வாயை ஓன்னு. நான் வந்து கண்ணை மட்டும் காமிச்சேன் எப்படி பண்ணீங்க அப்படியே. நீங்கள் இது மட்டும் தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க மேக்கப் பண்ணுறது எல்லாரும். அதுக்கு கீழே இருக்கிறத பார்த்துக்க மாட்டீங்களா ஆன் இருக்கிறது காமிக்கலாம் நினச்சா நீங்கள் கான்சியஸ் ஆகிட்டீங்க. இந்த இருக்கா அதில் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா வரும். கண்ணு கீழே பழக்கம் இல்லை. எல்லாம் போடுவாங்க, நீ எப்படி போடுவேன்? முட்டை கண்ணாக்கிட்டு இங்கே கீழே கண்ணு கீழே படாத மாதிரி போடுவாங்க. நானே என்னோட காஜல் வந்து ஸ்பெஷல் காஜல், பெரிய காஜலா காஜல் மஸ்காராமா கண்ணு கீழே போடுறதுக்கு வந்து குட்டியாக இருக்கும். ஏய் ஆமா இதெல்லாம் கற்று வச்சுருக்கேன் நான். என்ன காஜல் நேம் சொல்லுங்க. என்ன தெரியும் சொல்லுமா? இது தெரியலடி என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. இது கியூ பியூட்டி, கியூ பியூட்டி இல்லை கியூ பியூட்டி. ப்ரைஸ்
ப்ரைஸ்லாம் தெரியலடா. நைக்கால போட்டேன், நைக்கால இருக்கு. நைக்கால இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பண்ணி பாருங்க. வித்தைகள்லாம் கற்று வச்சுட்டு 2 சைடில் வந்து காது போடுவேன். மஸ்காரா மஸ்காரா போட்டு மைக்ரேன். சைஸ் எதுக்கு படுத்து தெரியுமா? அப்போ தான் வாய் வந்து கோணாத விண்டதுக்காக சைஸ் அந்த பொண்ணு பாடிட்டே பண்ணுது. ஆனால் மஸ்காரா நம்ம லுக்கை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிட்டோம். வாயத்தை வந்துட்டேன் என்ன பண்ண டான்னு வாய் திறந்துட்டேன். இன்னும் திறக்கக்கூடாது. பேசிக்கிட்டே இரு பேசிக்கிட்டே இரு பேசிக்கிட்டே இரு பேசிக்கிட்டே இரு பேசிக்கிட்டே இரு என்ன பேசிக்கிட்டே மட்டும்தான் எடுக்கிறேன். என்ன மட்டும்தானே எடுக்கிறேன். இப்போ பொட்டு வச்சோன்னே இன்னும் அழகு வந்துட்டேமா ஆயிடும். ஆமாம், இன்னைக்கு நாங்கள் ரீல்ஸ் பண்ண போகிறோம், ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். அப்புறம் என்ன ரீல்ஸ் நாங்க பிளான் பண்ணுவோம், ஆனா எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. எடுக்கிறோம் எனக்கு எடுக்கிறோம், டான்ஸ் ஆடுறோம் பாருங்க. இப்போ எனக்கு ஷார்ட் பின்னாடி பின்னாடி போங்க. கேமரா சிறிய பாரு, கண்ணாடி பாருங்க. ஹாய், எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாருங்க எங்களுக்கு கண்ணாடி. மீனாட்சி கூப்பிடுங்க. சித்தப்பா ஹாய் சொல்லுங்க. நான் மட்டும் தான் சொல்லுவேன் வேறு சித்தப்பான்னு. இருங்க, உங்களுக்கு கேரக்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இவர் சித்தப்பா, இன்னொருத்தவங்க பெரியப்பான்னு இருப்பார், அவரை காணோம். மோரை நல்லாக்கா? என்னாச்சு? பொண்ணு மாறுது. பொண்ணு வந்து கடத்திட்டு வராங்க. போய் நந்திமா நிற்கிறான் பாருவேன். பொண்ணை வந்து கடத்தி கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் தூக்க போகிறோம் பொண்ணை. அவங்க கட்டாய கல்யாணத்தை நிறுத்தி எங்கள் பிள்ளையை வந்து எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வர போகிறோம். 2 கேமரா இருக்கு, இங்கே ஒரு கேமரா, அங்கிட்ட ஒரு கேமரா இருக்கு. கத்தி வச்சிருக்கோங்க டார்லிங் மேலே. சிச்சோ, ரெஸ்ட் எடுக்க ரூம் போகிறோம். ஐயோ இப்படி இருக்க பாருங்களேன் வெயிலில். சீச்சாய் சீச்சாய். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், காலையிலே சாப்பிட்டேன். மோர் குடிச்சிங்களா? நானும் 2 மண்டே வைப் அடிக்கிறேன் பாருங்க கொடுமையை. ஒரு வழியா ஒரு ரீல ஒரு 150 தடவை எடுத்து முடிச்சிட்டோம் ஜாலியா. என்ன ஒரே ஒரு கிளிப்பு தான். அதுக்கு மேடம் வந்து இப்படி வராங்க இப்படி வராங்க, சடை ஆட்டிட்டு வராங்க. சுடுது அப்படிதான். அப்படி அவங்க சுடலை, சரி என்ன ஒரு ஆனந்தம். அழகிடுச்சு. ஏன்னா வேர்த்து விறுவிறுத்து இந்த அவுட்டோர் ஷூட்னால இப்படி தான் மூஞ்சிலாம் கொடூரமாயி. சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். செல் எடுக்க வந்து பிரேமாக்கா பேசிக்கிட்டு செல் எடுக்காமல் போயிட்டேன். சார்ஜ் போட்டு போனேன், அதனால் ஃபுட்டு எடுக்க முடியல. கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டேன், அப்புறம் எக் கிரேவி, கர்ட் ரைஸ், அவ்வளோதான் சாப்பிட்டு வந்துட்டேன். கச்சப் கட்டிட்டிங்க தரேன். ரைட், அவ்வளோதான். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. He's my பெரியப்பா.
ஷீஸ் அஜித் குமார். இவன் தான் ஓனர். இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் தான் இப்போ காப்பாற்ற போகிறோம். இவனை போடுறா கிட்டாமடுமா முன்னாடி போய் நின்றுக்கிறான். ஏன்டா அப்படி பண்ணுறாவன்? வீடியோ எடுக்கிறோம். சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். கவனிங்க, அது உங்க டேரக்ட் கிடையாது. ஒரு டேரக்ட் நல்ல நேரம் புரியுதா? தெரியலையே. அதுக்குள்ள இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இல்ல அதுதான் இந்தியன் டீம்ல தான் விளையாடுறேன். என்னடா பண்ண இங்கேருந்து இப்படி போறதுக்கு என்னடா என்னடா பண்ண என்னோட தூக்கி போடுறேன். கேட்ச பாருங்க. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் இந்த பொண்ணு சீரியல் பண்ணுறது ஜாலியாக இருக்குது, நான் போகிற ஸ்டோரி ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து நினைக்கலாம் இவங்க என்ஜாய் பண்ணுறாங்கடா, இவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கலாம், சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா. ஆனால் அதை தவிர்த்து செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா அதுலேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஃபேஸ் போகும், அப்புறம் டென்ஷன் நிறையா இருக்கும். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. தென் ரொம்ப என்ன சொல்கிறது, அங்கே வந்து ஆக்சுவலாக இந்த சீனில் நான் வந்து திட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா, ஜாலியாக மட்டும் இருக்க மாட்டேன், அங்கேயும் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு எப்படி ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் ஸ்டேஷன்ஸில் எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். நான் திட்டு வாங்கினேன் அன்றைக்கி. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திட்டு வாங்கினாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் நமக்கு பிடிச்ச வேலையை பார்க்கும்போது அது வந்து அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. அது அந்த செகண்ட்ஸில் ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருந்தாலும் அவ்வளோதான். அடுத்து வந்து ஓகே, இது நான் எவ்வளோ தான் ஃபஸ்ட் நாள் வந்து என்ன தான் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்குது, எனக்கு வந்து டயர்டாக இருக்குது, நைட்டு 9 o'clockலாம் ஷூட் போச்சுன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். வீட்டில் வந்து ஐயோ சமைச்சு சாப்பிட்ணுமா அப்படிலாம் இருக்கும். ஆனால் காலைல மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அப்படி போவேன். ஜாலி, எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எனக்கே டவுட், எப்பட்றா நம்ம இப்படி நைட்டு டயர்டாக இருந்தாலும் காலைல எழுந்துச்சு
சீக்கிரமே வேறு போகுமா, 6 மணிக்கெலாம் போகணுமா. ஸோ அதனால் அது தெரியல எனக்கு, அது பிடிச்ச வேலை பார்க்கறனால இருக்கா என்னென்னு. ஸோ நீங்களும் பிடிச்ச வேலையை பாருங்கள், ஜாலியாக இருங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த சீரியல் பார்த்து, அப்புறம் மூவி பார்த்து எனக்கு வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி சொன்னீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து இதே மாதிரி இருப்பேன். ஓகே. மேக்கப்னு கத்துறாருல, இவர் தான் வந்து முத்துப்பாண்டி. காட்டுங்க முத்துப்பாண்டிய. இவர் தான் வந்து எனக்கு கட்டாய கல்யாணம் வந்து பண்ண பார்த்தாரு. யார் இந்த ஃபேண்டஸி எல்லாம் பண்ணது? கேமரா சூப்பரா இருக்கா? ஆரோக்கியம் பண்ணுறது இது நீ ஆரோக்கியம் பண்ணுறதுக்கு இது நம்ம ஊருக்கு இல்லை. ஆரோக்கியம் பண்ணுறது இது நீ ஆரோக்கியம் பண்ணுறதுக்கு இது நம்ம ஊருக்கு இல்லை. எல்லாம் தள்ளிங்க பாரு, எல்லாம் வேடி பாடுறாங்க. எல்லாம் கங்கா ஏற்பாடாக தான் இருக்கும். ஆமாம் இல்லைங்க மாமா, இப்போ 6:01 தான் போறியா? எல்லாம் பாருங்க. இல்லை இது அணைஞ்சு போச்சு சார். பொட்டு வைக்க போறீங்க, பொட்டு வைக்கலாம் வச்சுக்கலாமா? வை ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்க தட்டுல காசு போடணும். ஓகே போதும். ஓகே சார். என்ன வயசு இப்படி பண்ற? என்ன விஷயம் இப்படி பண்ற? சும்மா ஓடிக்காதீங்க. ஆமா சரி விடியல கையும் இப்படி குச்சி போட்டு இருக்கு. உங்க சேஃப்டியா? இன் சேஃப்டிக்கா? ஏன் சேஃப்டியா? ஆமா மிஸ்ஸஸ் மீனாட்சி மிஸ் ஆகக்கூடாதுல்ல, அதுதான். நீங்க தண்ணி வச்சு போட முடியுங்க, நான் காவல் நிற்கிறேன். இது என்ன பார்ட்னர்ஷிப்? நானே வாசல் தூக்கி போட மாட்டேன்னா? நானே வாசல் தெரிஞ்சு போட மாட்டேனா? சரிங்களா போடுங்க. இவன் வீரமன அழுதான், இவன் கொஞ்சம் வலுதான். சொல்லாத என்ன தள்ளி